SVC ஆதித்யா மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் புகுந்து மாணவியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய ஞானசேகரன் குறித்து விசாரணையில் வெளியாகும் ஒவ்வொரு தகவலும் திடுக்கிட வைத்திருக்கிறது. சம்பவத்தன்று பாதிக்கப்பட்ட அந்த மாணவி தனது காதலனோடு தனிமையில் பேசிக் கொண்டிருக்க அந்த நேரம் பார்த்து பல்கலைக்கழகத்தின் பின்பக்கம் வழியாக புகுந்த ஞானசேகரன் தனிமையில் இருந்தவர்களை வீடியோ எடுத்ததாக கூறப்படுகிறது. வீடியோவை காட்டி மிரட்டிய ஞானசேகரன் காதலன் மீது தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்படுகிறது. காதலன் பயந்து ஓடிய நிலையில் அந்த மாணவியை தனியாக மறைவான முட்புதருக்குள் அழைத்து சென்ற ஞானசேகரன் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியது தெரிய வந்திருக்கிறது. பல்கலைக்கழகத்திற்கு வெளியே நடைபாதையில் தள்ளுவண்டி பிரியாணி கடை நடத்தி வந்த ஞானசேகரன் மாலை நேரங்களில் கடை வியாபாரம் முடிந்து பல்கலைக்கழகம் பக்கம் வருவதை வாடிக்கையாகவே வைத்திருந்துள்ளார். பல்கலைக்கழகத்திற்கு பின்பக்கம் முட்புதர் மண்டி காடு போல காணப்படும் என்ற நிலையில் அந்த இடத்திற்கு செல்லும் ஞானசேகரன் யாராவது காதல் ஜோடி தனிமையில் இருந்தால் ரகசியமாக அதை வீடியோ எடுக்க தொடங்கி விடுவானாம். அந்த வீடியோவை வைத்து காதல் ஜோடியை மிரட்டும் ஞானசேகரன் தனது ஆசைக்கும் இணங்குமாறு வற்புறுத்துவானாம். காதலனோடு தனிமையில் இருக்கும் வீடியோவை காட்டி மிரட்டுவதால் சம்பந்தப்பட்ட பெண்களும் ஞானசேகரனின் வக்கிர வற்புறுத்தலுக்கு இணங்க வேண்டிய நிலை ஏற்படுவதுதான் அவனது கிரைம் ஸ்டைல். ஏற்கனவே மாமல்லபுரம் கடற்கரையில் காதல் ஜோடியை மிரட்டி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு சிக்கிய ஞானசேகரன் கடந்த 2018ஆம் ஆண்டு மதுராந்தகத்தில் தொழிலதிபர் ஒருவரை கடத்தி 10 லட்சம் ரூபாய் பணம் பறித்த வழக்கில் கையில் துப்பாக்கியோடு கைது செய்யப்பட்டிருப்பதும் அம்பலமாக இருக்கிறது. மிரட்டல், வள்ளிப்பறி என ஞானசேகரன் மீது மட்டும் 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருந்தாலும் எந்த கண்காணிப்பும் இல்லாமல் பிரியாணி கடை என்ற போர்வையில் சுற்றித் திரிந்திருக்கிறார். இன்னும் முக்கியமாக போலீசாரின் கண்காணிப்பில் இருந்து தப்பி வந்த பின்னணியில் ஞானசேகரன் திமுகவை சேர்ந்தவன் என்ற தகவலும் வெளியாக இருக்கிறது. அமைச்சர் மா சுப்பிரமணியனோடு ஞானசேகரன் இருக்கும் புகைப்படங்கள் வெளியான நிலையில் கோட்டூர்புரம் பகுதியில் நடக்கும் திமுக கூட்டங்களுக்கு ஞானசேகரன் தான் பிரியாணி சப்ளை செய்வான் என்ற தகவலும் பகீர் கிளப்பி இருக்கிறது. இதற்கிடையே ஞானசேகரன் போலீசில் சிக்கியது எப்படி என்ற தகவலும் வெளியாக இருக்கிறது. கடந்த திங்கட்கிழமையன்று சம்பவம் நடந்த நிலையில் செவ்வாய்க்கிழமையன்று மாலையே அந்த மாணவி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். சம்பவ இடம் முழுக்க இருட்டாக இருந்ததோடு சிசிடிவிக்களும் பழுதாகி இருந்ததால் ஆரம்பத்தில் போலீசாருக்கு சவாலாகத்தான் இருந்தது. இதனையடுத்து பல்கலைக்கழகத்திற்கு வழக்கமாக வந்து செல்பவர்களின் விவரங்களை கைப்பற்றிய போலீசார் பின்னர் சம்பவ இடத்தில் பதிவான செல்போன் சிக்னல்களை சேகரிக்க தொடங்கினர். குறிப்பிட்ட இடத்தில் பதிவான செல்போன் சிக்னலில் ஞானசேகரனின் செல்போனும் காட்டிய நிலையில் ஏற்கனவே குற்ற பின்னணி கொண்டவன் என்பது போலீசாரின் சந்தேகத்தை வலுப்படுத்தியது. நேராக ஞானசேகரன் வீட்டுக்கு சென்ற போலீசார் மொத்த குடும்பத்தையும் அழைத்து வந்து தங்கள் பாணியில் விசாரிக்க முதலில் குற்றத்தை ஒப்புக்கொள்ள மறுத்து அடம் பிடித்திருக்கிறார். ஞானசேகரனின் வாக்குமூலம் முதலில் போலீசாருக்கு ஏமாற்றத்தை கொடுக்க என்ன செய்வது என யோசித்துக் கொண்டிருந்த போதுதான் ஞானசேகரனின் தம்பியே துருப்புச் சீட்டாக மாறியது வழக்கையே ட்விஸ்ட் ஆக்கியது. 2 நாட்களாகவே ஞானசேகரன் நடவடிக்கையில் தடுமாற்றத்தை உணர்ந்த அவனது தம்பி போலீசாரிடம் கூறியது ஞானசேகரன் மீதான சந்தேகத்தை கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தியது. இதனையடுத்து சம்பவத்தன்று ஞானசேகரன் அணிந்திருந்த உடையை எடுத்து வர சொன்ன போலீசார் அந்த உடையை பாதிக்கப்பட்ட மாணவியிடம் வீடியோ காலில் காண்பித்த நிலையில் அந்த உடையை பார்த்து மாணவியும் அடையாளம் கண்டுகொள்ளவே பின்னர் தான் ஞானசேகரனுக்கு அறிவியல் பூர்வ சோதனைகளும் நடத்தப்பட்டிருக்கின்றன.
அந்த சோதனையிலும் மாணவியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியது ஞானசேகரன் என்பது உறுதியான பிறகுதான் வாயை திறந்து உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறார். அண்ணனின் வக்கிர புத்தி தெரிந்து தம்பியே அவனை காட்டிக் கொடுத்த நிலையில் தற்போது ஞானசேகரன் கம்பி என்னும் நிலைக்கு ஆளாகி இருக்கிறார். SVC ஆதித்யா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.